கவலைப்படாதீங்க, அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. அவளுக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள ரொம்ப மோசமானவன். பணத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ண பாக்குறான். ஐஸ்வர்யாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தா சத்தியமா ஐஸ்வர்யா வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. அதனாலதான் நான் அதை தடுக்க போறேன். தடுக்கிறது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்ச பையனாவும் நல்ல பையனாவும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்பதான் ஐஸ்வர்யா உங்களை பத்தி சொன்னது ஞாபகம் வந்தது. உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா? எனக்கு ஆசை இருக்குங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கணுமே, அதுதான் முக்கியம். அவங்க அப்பா அம்மாவை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஐஸ்வர்யாவை உண்மையாவே பிடிக்குமா, இல்ல அந்த மாப்பிள்ள மாதிரி நீங்களும் அவ சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் பிடிச்ச மாதிரி பழகுறீங்களா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஆள் நான் கிடையாதுங்க. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ கூட தான் வளர்ந்தேன். அவன்னா எனக்கு உசுருங்க. வாழ்ந்தா அவ கூட தான் வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டேன். ஆனா அவரு கௌரவம் அந்தஸ்துன்னு பார்த்து என்னை அடிச்சு விரட்டிட்டாரு. எனக்கு அவ சொத்து கித்து எதுவும் வேணாம். நான் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்னால அதை வச்சு அவளை சந்தோஷமா பாத்துக்க முடியும். இதெல்லாம் எங்களை ஒண்ணு சேர்த்துருமா என்ன? எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காதுங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? சம்மதம் தாங்க. ஆனா மத்த எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தாங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட இத பத்தி சொல்லணுமா? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா கூட அவங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லது. கதிரண்ண, சொல்லுமா. சுப்பிரமணிய இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுல தங்க வச்சுக்கோங்க. யாரும் பாத்துற கூடாது. ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. சரிம்மா. என்ன மாரி யார் வரப்போறா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நாங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தா போதும். சரிம்மா. ராசாத்தி, அப்ப கார்ல சுப்பிரமணிய கொண்டு போய் கதிர் வீட்டுல விட்டு வந்துருவா. சரிண்ணா. அதான் பைக் இருக்குல்ல, நாங்க போய்க்கிறோம். சரி கதிரு. சரி, பத்திரம். நாங்க பார்த்து போங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். அம்மா, அந்த சித்ரா பொண்ணு வருது. நீ அவள்கிட்ட பேசு, நான் அங்க போய் உட்கார்றேன். சரிண்ணா. சித்ரா, சம்பத்து. அக்கா, சம்பத்தை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் அவனை வெறுத்துட்டேன். எனக்கு அவன் வேண்டவே வேண்டாம். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீ அவனை உயிருக்குயிரா காதலிச்ச. ஆனா அவன் உன்னை தூக்கி போட்டுட்டு பணத்துக்காக இப்போ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண போறான். அதனால நீ அவனை வெறுத்துட்ட. சரி, அது நல்ல விஷயம்தான். ஆனா அவனை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? அது கொஞ்சம் யோசி. அவன் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு? அவனை விடுமா. அவனை நம்பி ஒரு பொண்ணு கழுத்தை நீட்டுதே, அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? அப்பாவி பொண்ணுமா அவ. இப்ப பணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். சொத்து பத்து வசதி இல்லாம இருக்கும் போதே அவன் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாட பாக்குறான். நாளைக்கு அவன் கையில சொத்தெல்லாம் வந்தா பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய அழிச்சிடுவாமா. அக்கா, என்னால என்ன பண்ணிட முடியும்? அந்த சேர்மன் ஆளுங்க வந்து எங்க அப்பாவை மிரட்டிட்டு போயிருக்காங்க. எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணுக்கா. ஒரு பொண்ணா என்னால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. ஏன் முடியாது? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு நீ முதல்ல நம்பணும். ஏன், நானும் பொண்ணு தானே. ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போராடிக்கிட்டு நிக்கல. ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மள எதிர்க்கிறதுக்கு சில பேர் இருக்கதான் செய்வாங்க. இப்ப கூட என்ன தூக்கி ஜெயில தானே போட்டிருக்காங்க. அதுக்காக நான் ஒண்ணு துவண்டு போலியே. இங்க இருந்து போராடிக்கிட்டு தானே இருக்கேன்.
உள்ள இருக்கிற நானே இவ்வளவு போராடும் போது வெளியில இருக்கிற நீ ஏன் பண்ண முடியாம போகும்? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ சம்பத் கிட்ட பேசணும். அவனை தனியா வர சொல்லி அவன்கிட்ட நான் சொல்ற மாதிரி பேசு. நீ பேசுறத அழகண்ண வீடியோ எடுப்பாரு. சரிக்கா. அப்புறம் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டதா அவன் மேல நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. சரி. மேடம், ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லுங்க. நான் சொல்லிருந்தேன்ல, அந்த பொண்ணு இதுதான். சம்பத் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அதை வாங்கிக்கோங்க. சரிங்க, வாமா. போ. இந்தாம்மா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே மேடம், தேங்க்ஸ். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டேன்க்கா. சரி அண்ணா, ஆ? சொல்லுமா. சித்ராவை கூட்டிட்டு போய் நான் சொன்ன மாதிரி சொல்ல சொல்லி வீடியோ எடுங்க. ம், சரிம்மா. சரி. வாமா போலாம். வரமா. வரேன்க்கா. உனக்கு எப்படா எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? உன்னை எவ்வளவு நம்பின? நீதானே என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்த. இப்போ எல்லாம் முடிஞ்சதும் என்ன தூக்கி போட்டு போயிடலான்னு பாக்குறல்ல? சித்ரா, கொஞ்சம் அமைதியா இரு. நான் சொல்றத கேளு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? அதான் கல்யாணமே பண்ண போறியே. ஐயோ, முதல்ல விடு சித்ரா. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளு, அப்புறமா நீ பேசு. அந்த பொண்ணு ஒரு அரை லூசு, அவங்க அப்பா ஒரு முழு லூசு. அவ வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான், ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இப்போதைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி மட்டும்தான் கட்ட போற, அவ கூட வாழ போறது இல்ல. கல்யாணம் முடிஞ்சோடனே அந்த பொண்ணோட அப்ப எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். சொத்து என் கைக்கு வந்த உடனே அடுத்த ஒரு மாசத்துல கேஸ் அடுப்பு வெடிச்சோ இல்ல ஆக்சிடென்ட் பண்ணியோ அந்த பொண்ணை நான் கொல்ல போறேன். சொத்து மட்டும் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், இஷ்டமா இருந்தா வா, இல்லனா கிளம்பி போயிட்டே இரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கூப்பிட்டுன்னு வந்த பாத்தியா? என்ன சொல்லணும்? என் கூட வர மாதிரி இருந்தா வா, இல்லனா என் மூஞ்சிலே முழிக்காத. சித்ரா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் பேசின எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டேன். இங்க பாரு, இனி அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ இது எல்லாத்தையும் ராசாத்தி பார்த்துக்குவா. நீ கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. என்னம்மா, மண்டபம் எல்லாம் நல்லா கிராண்டா ரெடி பண்ணிட்டு இப்போ ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணணும்னு சொல்ற? அது ஏன்னா
இந்தாங்க ஐயா. முதல்ல அவங்களுக்கு கொடுமா. இந்தாங்கம்மா. நீங்க எடுத்துங்க. தேங்க்ஸ்மா. ம். மாமா, அந்த ராசாத்தி ஸ்டேஷன்ல தான் இருக்கா. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லதான். ஆனா நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவ ஏதாச்சும் பண்ணி வெளியே வந்துட்டான்னா நேர மண்டபத்துக்கு தானே வருவா. கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்த மாட்டாளா என்ன? ஆமாம்மா. நம்ம இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அவ நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டா கூட நாங்க நேத்தே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா அவளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இந்த கல்யாணத்தையும் தடுக்க முடியாதுல்ல. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் மாமா. இப்ப பண்ற ரெஜிஸ்டர் தான் ரொம்ப முக்கியம். அது அவ உள்ள இருக்கும் போதே பண்ணிடலாம் மாமா. சரிம்மா. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண எல்லாத்தையும் எல்லாம் ரெடி ரெடி பண்ணிட்டேமா. ரெஜிஸ்டர் 2 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரு மினிஸ்டரோட லேண்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக 2:30 மணிக்கு போயிடுவாராம். அந்த அரை மணி நேரத்திலேயே நம்ம விஷயத்தை முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. 10 நிமிஷம் போதும். ஹலோ. சொல்லுமா. ரசதி அண்ணா, அந்த கண்மணி இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணி வைக்க போறாளாமா. அவ கல்யாணத்தை பெரியத்த தலைமையில தானே நடத்துறதா சொன்னா, இப்ப மாத்தி பண்றா. அம்மா, அவ மரகதம்மா தலைமையில தான் கல்யாணத்தை பண்ண போறா. ஆனா அது நாளைக்கு காலையிலமா. இப்போ யாருக்கும் தெரியாம அவ அவங்கள கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போறா. அம்மா, ஒருவேளை நீ இன்னைக்கு நைட்டுக்குள்ள வெளியில வந்து நாளைக்கு காலையில நீ அந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காகத்தான் நேத்தே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ப்ரூஃப் காமிக்கிறதுக்காகத்தான் அவ இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ பண்ண போறாப்புல இருக்கு. அம்மா, இப்ப நம்ம என்னதாம்மா பண்ண போறோம்? நீ வேற உள்ள இருக்க. அண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா, இதுக்கு மேல என்னம்மா பிரச்சனை வரணும்? இன்னைக்கு அவ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுமா. பாத்துக்கலாம். சரி, நீங்க மங்காத்தைக்கு போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. சரிம்மா. போங்கண்ணே. மேடம், ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லுங்க. எனக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. என்னை யார் பார்க்க வந்தாலும் எந்த தடையும் இல்லாம அலோ பண்றீங்க. ஃபோன் பேச கூட விடுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டிவில கூட நான் பார்த்திருக்கேன். நீங்க ரொம்ப நல்லவங்க. ஏதோ என்னால ஆன சின்ன உதவி. ரொம்ப நன்றிங்க மேடம். ஆனா நான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். வெளியில ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போக போகுது. அது நடக்க கூடாது. எனக்காக இன்னும் ஒரு உதவி பண்ணணும். பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நான் ஒரு 4 மணி நேரம் வெளியில போயிட்டு வரணும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி வெளியே போக முடியும்? ஐஸ்வர்யா எங்க இருக்கான்னு தெரியல. அவ என் கண்ணில் பட்டா பிரச்சனை இல்ல. ஆனா வேற யார் கண்ணில் பட்டாலும் அவ வாழ்க்கை வீணா போயிடும்.
அதனாலதான் சொல்றேன், நான் வெளியே இருந்தா கண்டிப்பா ஐஸ்வர்யாவை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு இல்ல, நீங்க போனதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்துட்டா என் வேலையே போயிடும். ஆ, இன்ஸ்பெக்டர் வர சாயந்தரம் ஆகும்ல, நான் அதுக்குள்ள வந்துருவேன். இல்ல, அது அது எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்களேன், நான் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். என்னாச்சு அழகு? ஏன் வர சொன்ன? ராசாத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாமா? வா. ஆ. ராசாத்தி, என்னம்மா ஆச்சு? அத்தை, நான் ஐஸ்வர்யாவை கண்டுபிடிக்க வெளியில போகணும்னு சொன்னேன். நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க இங்க இருந்தா இவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும். அதுக்கு என்ன ராசாத்தி, நீ போயிட்டு வர வரைக்கும் நான் இங்க இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அத்தை. நான் இருக்கேன், நீ தைரியமா போயிட்டு வா. மேடம், நான் வர வரைக்கும் அத்தை உள்ள இருப்பாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்புங்க. அதுக்கு என்ன ராசாத்தி, நீ போயிட்டு வர வரைக்கும் நான் இங்க இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அத்தை. நான் இருக்கேன், நீ தைரியமா போயிட்டு வா. மேடம், நான் வர வரைக்கும் அத்தை உள்ள இருப்பாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்புங்க. ஏங்க, நீங்க உதவி கேட்டு என்னால மறக்க முடியல. ஆனா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் என்னோட வேலை போயிடும். நல்லவங்க நல்லது பண்ணுவீங்கன்னு தான் உங்களை நம்பி அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா மேடம், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ராசாத்தி, நீ ஐஸ்வர்யாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியும். நீ எது பண்ணாலும் தைரியமா பண்ண. என்னைக்கும் என்னோட சப்போர்ட் உனக்கு தான். சரிங்க அத்தை, நான் எவ்வளவு சீக்கிரம் ஐஷுவை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவேன் அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா. போலாமா? வரமா? ஆமா ரசத்தி, அண்ணா, நம்ம இப்படியே போனா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? நாம தான் இப்படி போக போறது இல்லையே. இப்படி போக போறது இல்லையா?
ஆத்தாடி. குட் மார்னிங் மேடம்.